தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சாவை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். விமான நிலையத்தில் பயணிகள் உடைமையை மோப்பநாய் மூலம் சோதனை நடத்திய அதிகாரிகள் போதைப் பொருளை கடத்தி வந்த சென்னை நபரை கைது செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்ற வீரப்பன்சத்திரம் வாக்குச்சாவடியின் 49 திமுக நாதாகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 40 கள்ள ஓட்டுகள் போடப்பட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குச்சாவடி உள்ளேயும் வெளியேயும் வாக்குவாதம் நடைபெற்றது. போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தினர். இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டில் உலக நாடுகளின் தலைநகராக இந்தியா வளர்ச்சியடையும் என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் வடகிழக்கு வர்த்தக மற்றும் முதலீட்டுக்கான ரோட் ஷோவை தொடங்கி வைத்து பேசிய அவர், அஷ்டலட்சுமி மாநிலங்களான வடகிழக்கு மாநிலங்களில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் புதிதாக 75 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் பெரிதும் உதவுவதாக இதனை தொடங்கி வைத்த ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்தார். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பூரண்டாம்பாளையத்தில் தனியாக வசித்து வரும் பெண்ணின் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற தர்மராஜ் என்ற நபர் பொதுமக்களிடம் சிக்கி போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். நள்ளிரவில் வீட்டின் கதவு தட்டும் சத்தமும் ஜன்னலை உடைக்கும் சத்தமும் கேட்டு அந்த பெண் அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். கரூர் சுற்றுவட்டார பகுதியில் குறுவை சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் தோகை மலையில் பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி பெண்கள் நாற்று நடவு செய்தனர். மேட்டூர் அணையில் கசிவுநீர் துளைகளில் படிந்துள்ள சுண்ணாம்பு படிவங்களை அகற்றும் பணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வருகிறது. அணையின் உறுதித்தன்மையை பாதுகாப்பதற்காக 153 கசிவுநீர் துளைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த துளைகளில் படியும் சுண்ணாம்பு படிவங்களால் நீர் வெளியேறுவது தடைப்படும் என்பதால் அவ்வப்போது ஆய்வு செய்து அகற்றப்படும். பிரபல ஆங்கில பாப்பாளகர் எட் ஷீரனின் இசை நிகழ்ச்சி நேற்றிரவு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இசையமைப்பாளர் AR ரகுமானும் இதில் கலந்து கொண்டதால் நிகழ்ச்சியை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் வந்திருந்தனர். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் வெளியேறியதால் நள்ளிரவிலும் நந்தனம் பகுதியில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. Personally loved it a lot and Ed Sheeran is one of my favorite artists, so I was very happy being here. I am from Kerala, so I never thought that I would attend a Ed Sheeran concert, and since I am in Chennai, this was an opportunity best fit for me, and I am very grateful for Ed Sheeran to be here. Yeah. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக AR ரஹ்மான் வந்திருந்தார். எட் ஷீரனோட அவரோட ஊர்வசி பாடினது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்டோட பாடுறதுக்கு பெருசாக அதான் நல்லா இருந்துச்சு. அவர் நிறைய பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பழனி தைப்பூச திருவிழாவில் பங்கேற்க பக்தர்கள் பாத யாத்திரை பயணத்தை தொடங்கியுள்ளனர். முருகனின் பக்தி பாடல்கள் முழங்க பயணிக்கும் பக்தர்களுக்கு சிங்கப்புணரியில் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது. பழனி கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு 425வது ஆண்டாக 76 ஊர்களைச் சேர்ந்த செட்டிநாட்டு நகரத்தார்கள் காவடி தூக்கி பாத யாத்திரை பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். குன்றக்குடி கோவிலில் தரிசனம் செய்த அவர்கள் கண்டவராயன் பட்டியிலிருந்து 329 காவடிகளுடன் பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர். சங்கராபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக
அசோக், உதயகுமார், கபிலன் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். காவல் நிலையத்தில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்ற போது அங்கு வந்திருந்த அவர்களது பெற்றோரில் 2 கால்களும் செயலிழந்த மாற்றுத்திறனாளி தந்தை தனது மகனின் நிலை கண்டு கண்கலங்கினார். சென்னை அண்ணா சாலையில் புதிதாக தொடங்கப்பட்ட முட்டை மிட்டாய் கடையை பிரபலப்படுத்துவதற்காக ஸ்பைடர்மேன் உடை அணிந்து கட்டடத்தின் மீது ஏறி சாகசம் செய்தவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபோன்று மீண்டும் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்றது தொடர்பாக 3 போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே கைதான ரவி என்பவர் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா, பெரியசாமி, கோவிந்தராஜ் ஆகியோர் கைதாகியுள்ளனர். அவர்களில் கோவிந்தராஜ் மரவள்ளி கிழங்கு பயிரிட்டுள்ள தனது நிலத்தில் கள்ளத்தனமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியது தெரியவந்தது. அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி படத்தின் முதல் காட்சியை காண இரவு முதலே திரையரங்குகளில் ரசிகர்கள் திரண்டனர். பெங்களூரு, கும்பகோணம், வேலூர் உள்ளிட்ட இடங்களிலும் ரசிகர்கள் திரண்டு வந்து ஆட்டம் போட்டனர். பெங்களூருவில் விற்பனைக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த 1,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள லைசோல், ஹார்பிக், கோலின் போன்றவைகளின் போலி பொருட்களை மத்திய குற்றப்பிரிவின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெடியரசம்பாளையம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற தேர்த்த குடம் ஊர்வலம் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் ஆலையில் 3 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஆலை நுழைவு வாயில் அருகே சக தொழிலாளர்கள் இரவிலும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று மதியம் சென்னையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் வருகை தந்து தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை தேர்வு செய்தனர். இதுவரை 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மனைவியின் ஆண் நண்பனை வெட்டி கொலை செய்துவிட்டு தடுக்க வந்த மனைவியையும் வெட்டியதாக கூறப்படும் கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த வாணிப்பிரியா கணவர் பிரபாகரனுடன் கோபித்துக் கொண்டு மகனுடன் கோவை பீளமேடு பகுதியில் வசித்து வந்த நிலையில் மகேந்திரன் என்பவருடன் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தகவல் அறிந்த கணவர் பிரபாகரன் மனைவியுடன் வீட்டில் இருந்த மகேந்திரனை அரிவாளால் வெட்டி கொன்றதாகவும் தடுக்க வந்த மனைவியையும் வெட்டிவிட்டு வீட்டில் இருந்த மகனை மட்டும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர்.